நீங்க பேசும்போது என்ன அப்படி நீங்க சொல்ற மாரி ஆதிக் ம். ரவிச்சந்திரன் மட்டும் இல்ல. உங்களுடைய பாலா சாரே பார்த்திருந்தா கூட அத என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு தான் நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகாம ஒருத்தவங்களுடைய மனசு புண்படாம பண்ணணுன்றத வந்து ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணிருவீங்களா? இப்படிதான் ஸ்கிரிப்ட் இதுல பேச போறோம். 100% ஒருத்தர சும்மா ஜாலியா கிண்டல் பண்றதுக்கு உரிமை உண்டு. ம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் ஓகே. யாரும் கிடையாது. ம். ஒருத்தர கேவலப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை உரிமை கிடையாது. கிடையாது. படைப்ப விமர்சனம் பண்றதுக்கு ம். உரிமை உண்டு. ம். இப்ப நான் இன்னைக்கு நம்ம நடிக்க வந்துட்டோம்னா, நம்மள பத்தி ம். கிண்டல் பண்றதுக்கு உரிமை உண்டு. ம். இவன்லாம் எதுக்கு நடிக்க வந்தான்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாரையும் ஹேட் பண்ணிறக்கூடாதுங்கிறது 100% ம். தெளிவா தான் இருந்தேன். இருந்து அப்படி இருந்து 1, 2 நம்மள அறியாம 1, 2 ஏதோ நடந்துரும். சம்பவம் நடந்துரும் அது. அதுக்கு அதுவுமே வந்து அப்படி யாராவது வருத்தப்பட்டு பேசுறவங்களும் உண்டா? பேசியிருக்காங்க. சொல்ல ஒரே முடியுமா? ஒருத்தர் மட்டும் இல்ல சொல் வேண்டாம். ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நான் தவறான இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டேன். ம். அந்த படத்துல அவரு இருந்து வெளியேறியிருக்காரு. ஓகே. வெளியேறின விஷயம் தெரியாம, அவரும் இருந்து இப்படி ரொம்ப மட்டமா நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அவரு "இல்ல சார் நான் வெளியேறிட்டேன். ம். நீங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு. பேசுங்க" அப்படின்னு